ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அண்ட் எங்கே போகிறோன்னா வண்டிக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க தான் போகிறோம். அண்ட் இதெல்லாம் வச்சே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க மேபி எங்கே போகிறோன்னு எதுன்னு. யாராச்சும் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கன்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் எங்கள் வீட்டாண்டியே ஒன்று இருந்தது, பட் ஆனால் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ தூக்கிட்டாங்க போல். ஸோ இங்கே எஸ்ஏ காலேஜ் தாண்டி ஒன்று இருக்குது, இங்கே கால் பண்ணி கேட்டால் இருக்குது வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்போ கிளம்புறோன்னா மண்டே கிளம்புறோம். மண்டே காலையில் ஒரு 4 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளானு. என் வண்டி ஓகே தான், இன்னும் செயின்லாம் க்ளீன் பண்ணோம், அந்த வேலை தான் மட்டும் இருக்குது. பட் ஆனால் இன்னொரு ns சொன்னல, அது இன்னும் வரவே இல்லை. இன்ஜின் ஒர்க்கே இன்னும் முடியல. இப்போ இன்றைக்கி தான் வந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேவா, இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சு கொடுத்தா தான் சண்டே வந்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துட்டு மண்டே கிளம்ப முடியும். அது இன்ஜினில் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வண்டி கொடுத்தே 2 வாரத்துக்கு மேலே ஆகுதானா, இன்னும் கைக்கு வரல. நான் ஒரு வாரம் 2 வாரத்தில் கொடுத்துருவாங்க. ஓட்டி பார்த்துட்டு, இத்தனைக்கு புது இன்ஜின் தானே, உள்ளே ஃபுல்லாக பார்ட்ஸ்லாம் வேறு தான். இப்போ நம்ம புதுசாக வண்டி வாங்கினா எப்படி மெயின்டைன் பண்ணோம், அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி ஆகணுமே. ஸ்லோவாக ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டு. பட் ஆனால் வேறு வழி இல்லை, எத்தனை லாங் தான் அடிக்க போகிறோம். ஸ்லோவாக போக வேண்டியதான், ஃபுல் ஆர்பிஎம் ஓட்டாமல் ஸ்லோவாக கிராஜுவலாக ஏற்ற வேண்டியதான். ஒரே நிமிஷம் பெட்ரோல் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஏர் ஃபில் பண்ணணும் தான், நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஸோ அதுதான், வண்டி இன்னும் கைக்கு வரல. எப்படியும் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், 10ஆம் தேதி கொடுத்துட்டா 16ஆம் தேதி ஓட்டி பார்த்துட்டு ஃபுல்லாக, அப்பயும் பிரச்சனை எதுனா இருந்தால் வந்து ரெடி பண்ணிடணும். மண்டே காலைல கிளம்புறோம். அந்த வண்டிக்கும் வந்து எடுக்கணும், வண்டி கைக்கு வந்தால் தான் எடுக்க முடியும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு. நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் ஃபைன் போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா இதை வச்சு கூட போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் எதுக்கோ சேஃப்டிக்கு எடுத்துடலாமே அப்படின்னு. எவ்வளோ இருக்குன்னு தெரில, எப்படி 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், எடுத்துடலாம். எந்த இடம்னு வந்து நான் கிளம்புற நீ தான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்கன்னு முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிங்க. அப் அண்ட் டவுன் மட்டும் 1500 கிட்டே வரும், அவ்வளோதான். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். பார்ப்போம், எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்பப்போ ஞாபகம் வரும்போது இதெல்லாம் எடுத்துக்கணுன்னு. கடைசி நிமிஷத்தில் எல்லாம் மறந்துடுவேன். ஸோ பார்ப்போம், நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்றதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோக்கு அப்புறமா அந்த வீடியோ தான் வரும். அந்த வீடியோ பார்க்கும்போது நான் கண்டிப்பாக ரைட்டில் தான் இருப்பேன். எத்தனை நாள் ட்ரிப்புனா 3 நாள். மண்டே போயிட்டு வெட்னஸ்டே நைட் வரா மாதிரி பிளானு. பார்ப்போம். மழை மட்டும் பெய்யக்கூடாது, மழை பெஞ்சுன்னா கஷ்டம்தான். பிளான் எல்லாமே சொதப்ப ஆரம்பிச்சிடும். எக்ஸல் எப்படி சவுண்டு வருது. இங்கே தான், இங்கே லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரத்தில் வரும், அதிலே போக வேண்டியதுதான். இங்கே ஒன்று லெஃப்ட்டில் இருக்குது. தம்பி லெஃப்ட்டில் கை போடு. இந்த ஒன்று இருக்குது, நான் பார்த்தது இது இல்லை, இது தாண்டி ஒன்று. ஸோ இங்கே எடுத்துடலாம். சரி ஓகே கேஸ், நான் கண்டினியூ பண்ணுறேங்க எடுக்கும்போது. ஸோ இந்த பிளேஸில் வந்து 2 வீலர் எடுக்க மாட்டாங்களாமா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போல். இங்கேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். பார்ப்போம். கரெக்டாக போயிட்டு வந்த உடனே சர்வீஸ் விட்டானோ. நம்ம ஆல்ரெடி இப்போ 13,000க்கு மேலே போயிடுச்சு. நம்ம போயிட்டு வந்தோன்னு இங்கே கன்ஃபார்ம் 14,500 கிட்டே வந்துடும். 4,000க்கு ஒன்ஸ் விடணும். கடைசியாக 10,000 விட்டோமா, ஒரு 500 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டிகிட்டு விட வேண்டியதான்.
வண்டி கண்டிஷன் ஓகே தான், பார்ப்போம். நியூ இயருக்கான மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. நியூ இயர் வந்து கிட்ட பாண்டிச்சேரின்றதுனால ஒரு 70-60 கிலோமீட்டர் ஸ்டோப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். இது நம்ம போகிறதெல்லாம் இப்போ போகிற லாங்குக்கெலாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நம்ம பையன் நிற்கலாம் வைக்க மாட்டான், அந்த நம்பிக்கைலாம் இருக்குது, பார்த்துக்கலாம். இங்கே கடையை காணுமே. வெயில் அடித்தா கூட பரவாயில்ல, எப்படின்னா போயிடலாம். மழை மட்டும் பெஞ்சுன்னா எல்லாம் டிலே ஆக ஆரம்பிச்சிடும், நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன், பட்ஜெட் எவ்வளோ, ஃபியூவலுக்கு எவ்வளோ ஆகுது, ஸ்டேக்கு எவ்வளோ ஆகுது. ரூம் வந்து புக் பண்ணியாச்சு 2 பிளேஸ்லேயும். ஆமாம் வளர்ட்டேனா, ஆமாம் 2 பிளேஸ் போகிறோம். 2 பிளேஸ் இல்லை, மேலேயே போகிறோம், ஆனால் 2 இடத்துல ஸ்டே பண்ணுறோம். ஸோ ரூம் புக் பண்ணியாச்சு. ஃபியூவலுக்கு எவ்வளோ ஆகுது, ஸ்டேக்கு எவ்வளோ ஆகுது, ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகுது, எல்லாமே வந்து நான் பக்காவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ இது இருக்குது. ஸோ வர வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடை தான் மேப்பில் பார்த்தேன். அப்படியே போட்டுறேன். ரைட் ஹேண்ட் போட்டு நிற்கலாம் தான் பண்ண முடியும். ரைட் ஸ்டாண்ட் இல்லை, மெயின் ஸ்டாண்ட் போட்டு ஆக்சிடென்ட் போட்டு தான் பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட் போடுறோம். ஒரே போட்டா கிளச்சில் இருக்குது, கிளச்சு பிடிச்சின்னு எக்ஸாஸ்டா கீழே இருக்குண்ணா. இது எங்கே இருக்குது? இதில் இருக்கா? நியூட்ரு பண்ணிக்கோ. பாட்டுப்பா நியூட்ரு பண்ணு. ப்ளேஸ் பண்ணுமா? எடுத்து முடிச்சாச்சு. இதோ எவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே இருக்குன்னா தெரில. 100 ரூபா வாங்கினாங்க. ஸோ எடுத்து முடிச்சாச்சு. 2 காப்பி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக்கில் ஒன்று பஸ்ஸில் ஒன்று வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், லாஸ்ட்டாக இருந்த வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து வண்டி ரெடி பண்ணுறது தான். வண்டி ஃபுல்லாக துடைக்கணும், செயின் க்ளீன் பண்ணணும், டூல்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலை தான் இதுக்கப்புறமா. மற்ற எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், மற்றபடி வண்டி பக்கா. ஒரே வண்டியில் குறை வந்து இந்த பிரேக் மட்டும்தான். அது பிடிக்குது, இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. வண்டி வந்து நார்மலாக இல்லைனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. போயிட்டு வந்தால் ரெடி பண்ணோம். அதை முதல்ல வந்து மறக்காமல் மிரர் மாட்டணும். 2 பேருமே வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ சேஃப்டியில் வந்து பக்காவாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம் போகிறோம். நான் கண்டிப்பாக வந்து செம்ம கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளில் 300 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். 250 to 300 ஓட்டியிருப்பேன், அவ்வளோதான். இப்போ நம்ம போகிறது அப் அண்ட் டவுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. நம்ம நார்மலாக ஒரு 100, 200, 400 அந்த மாதிரி பொறுமையாக கிராஜுவலாக ஏற்றி ஓட்டினா நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட்டாக நான் 300 ஓட்டியிருக்கணும் வைங்களேன். இப்போ எடுத்தோன்னா அப்படியே டபுள் மடங்கு ஓட்டுறோன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சாவ போகிறோன்னு மட்டும் நல்லா தெரியுது, பட் ஓட்டிடலாம். ஸோ அதே தான், எடுத்தோன்னே வந்து லாங் போகக்கூடாது. போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பொறுமையாக கொஞ்சம் தூரமாக போனால் அசால்ட்டாக போகலாம். காலைல 4 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளானு, ஈவினிங் போய் சேர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். அட்லீஸ்ட் வெளிச்சத்துக்குள்ளே போயிடணும், அவ்வளோதான். அப்போ தான் வந்து ரோடெலாம் கவர் பண்ண முடியும். இருட்டாயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அண்ட் எவ்வளோ பட்ஜெட் வந்து மொத்தமாக பிளான் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ ஆகுது எல்லாமே வந்து நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். அப்படின்னா நம்ம ட்ரிப்பு கிளம்புனதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும்.
ட்ரெஸ்ஸெலாம் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அப்புறமா லக்கேஜை தூக்கிட்டு சுற்றுற மாதிரி ஆகிடும் எல்லா இடத்துக்கும். ஸோ போட்டுன்னு போகிறது ஒன்று, நடுவில் ஒன்று, அவ்வளோதான். மழை ஏதாச்சும் பெஞ்சால் மாற்றிக்கிறதுக்காக ஷார்ட்ஸ் டிஷர்ட் ஏதாச்சும் ஒன்று, அவ்வளோதான். ஸ்லிப்பர் எடுத்து வச்சுக்கணும். ஷூ தான் போட்டுன்னு போகிறது. ஸோ ஸ்லிப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். பார்ப்போம், நான் வந்து அந்த வீடியோ போடுறேன் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுறது. ஸோ எனக்கே வந்து இன்னொரு வாட்டி போனால் யூஸ் ஆகும். அப்படின்னா வேறு யாராச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலும் வீடியோ பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானே எழுதி தான் வச்சுருக்கேன் எல்லாமே, இதெல்லாம் எடுத்துக்கணும்னு ஞாபகம் வரும்போது அப்பப்போ. அப்பயும் அதை நான் மறந்துடுவேன். அடுத்தாட்டி போகும்போது இதெல்லாம் மறந்துட்டோன்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு 60 ரூபான்னு சொன்னாங்க, இப்போ 100 ரூபா வாங்கிட்டாங்க. அது என்ன கதைன்னு தெரில. அது ஒன்றுமே பண்ணல, சைலன்ஸ் ஸ்கூலில் விட்டாங்க ஒரு பழுப்பு முறுக்க சொன்னாங்க. அதில் ஏதோ பாயிண்ட் மாதிரி காமிச்சிது, அப்படியே நோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ BS6 2020 மாடல் தானே, 2020 தானே எடுத்தது. ஸோ அவ்வளோலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னாங்க. அந்த கடையில் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறவங்க எல்லாருமே வளரி இருப்பேன், எல்லாருமே வந்து நாங்கள் போகிற அந்த இடத்துக்காக தான் எடுத்தாங்களாம். அவரே சொல்கிறாரு, எல்லாம் வந்து அந்த இடத்துக்காக தான் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ கெஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துக்கு போகிறோன்னு. மேபி கெஸ் பண்ணியிருப்பீங்க நேரம் நிறைய பேர். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு. மறக்காமல் ட்ரிப் மீட்டர் 0 பண்ணோம். லாஸ்ட் டைம் எங்கே போனோமே, நம்ம சாதிக்குடி ஃபால்ஸ் போனோம்ல, அப்போ மறந்தே போயிட்டேன். அண்ட் இன்னொருத்தரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னார். தேனியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் வந்து கோயம்புத்தூர் போல். நாங்கள் 2 பேர் வரோம் ப்ரோ. அவரும் NS தான், நம்ம கலரே நம்ம வண்டி தான் வச்சுருக்காரு. வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ தேனியிலேருந்து அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ பார்ப்போம், அவர் வந்து கேட்டு சொல்கிறான்னு இருக்கார். அப்படி வந்தால் அவரும் வந்து நடுவில் ஜாயின் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, நானும் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த திங்ஸ் பேக் பண்ணுறதா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.